சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு 250 விழுக்காடு இருக்கு. 100 200 இல்ல 250 விழுக்காடு இருக்கு. தலைக்கு மேல இருக்க குரு அமர்ந்து 2ஆம் இடத்துக்கு போக போறார். தனக்காரகன் தனஸ்தானத்துல அமரத்தோட ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா? வாழ்வில் ஏற்றத்தை சந்திப்பீர்கள். ஏறுமுகம் தான். நிறைய பேருக்கு இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தோஷமா இருப்பீங்க. எப்ப? செப்டம்பருக்கு அப்புறம். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறைய ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா. தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டா என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்ப சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்ப தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லிருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்க சுயஜாதகம் தான் இம்பாக்ட் பண்ண போகுது. அந்த வரிசையில பார்த்தோம்னா இந்த தடவை பராபவ வருடம் பிறக்க காத்திருக்கிறது. பராபவ வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், 1 2 அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதுகள் வரும்போது மட்டும் ஓரளவுக்கு ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப ஈகரா நம்ம ராசி பலன் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு இடத்துல இருந்து கொண்டு மனிதனுடைய வாழ்வியலை இயக்கக்கூடிய ஒரு காரணியாக அமையப்பெற்றவைதான் இந்த வருடக்கோள்கள். இந்த வருடக்கோள்களுடைய பெயர்ச்சி அப்படின்றது அந்த வருடம் அவர்களுக்கான வாழ்வில் ஏதோ ஒரு நல்லவையோ இல்லை ஏதோ ஒரு மைனஸையோ இண்டிகேட் பண்ணுது அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த தடவை 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேல யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்போ குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாசம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேல யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் பராபவ வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மேடம் பண்ண போகுது, ஏதாவது தப்பிப்போமா மாட்டோமா, 10ல வேற சனி உட்காந்துருக்காரு, ஏற்கனவே வேலை போகுமா போகலையான்னு தெரியல, கொஞ்சம் டைலமா தான். ஒரு முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் குழப்பமான சொல்லி தான் நீடிக்கும். நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தா இங்க வந்துருவீங்க, இங்க இருந்தா ஃபாரினுக்கு போவீங்க. சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு 250 விழுக்காடு இருக்கு. 100 200 இல்ல 250 விழுக்காடு இருக்கு. நட்புகள் மூலமாக நல்லது கிடைக்கும். தெய்வீக ஆற்றல் கிடைக்கும். ரொம்ப குழப்பிக்காதீங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிக்கவே வேண்டாம். தலைக்கு மேல இருக்க குரு அமர்ந்து 2ஆம் இடத்துக்கு போறார். தனக்காரகன் தனஸ்தானத்துல அமரத்தோட ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா? சூப்பரா இருக்க போகுது. ஆரம்பிக்கிற அந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்கார் ராசிநாதன். மே ஜூன்லாம் தாண்டிச்சுன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கொஞ்சம் மே மாசம் இல்ல, உண்மையை சொல்லலாம் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான். அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை சந்திப்பீர்கள். ஏறுமுகம் தான். நிறைய பேருக்கு இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க.
குரு உட்காந்து 10ஆம் இடத்த பார்க்க போறாரு. தொழில்ஸ்தானம் விருத்தி அடைய போகுது. சுய தொழில் தொடங்க போறீங்க. பேங்க் விஷயத்துல கவனமா இருக்கணும். 2ஆம் இடம் அது வந்து குரு உட்கார போறாரு அப்படின்ற போது வருமானம் வரும், எல்லாம் வரும். பட் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் இல்லாம பார்த்துக்கங்க. ஒண்ணா நீங்க இங்க இருக்கிறது, இல்ல ஃபேமிலி இங்க கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் வரும். வேலை நிமித்தமாக. நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு புதுசா ஏதாவது ஏஐல படிப்போமா, இப்பயே ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்ல அடுத்து அதற்கான வாய்ப்புகள் வரும். புதுசா ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க. அது எதா இருக்கட்டும். ஏதோ புதுசா ஒரு கோர்ஸோட ஜாயின் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு கம்யூனிட்டியோட உள்ள இறங்குவீங்க. Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் மிதுனத்துக்கு நடக்கும். நெறைய வீட்ல சுபகாரியங்கள் நடக்க போகுது. நல்ல நல்ல நல்லவையெல்லாம் தேடி வரப்போகுது. ஏப்ரல், மே, ஜூனுக்கு அப்புறம்லாம் இன்னும் சூப்பரா இருக்க போகுது. 2ஆம் குழந்தைக்கான யோகம் அதிகமா இருக்கு மிதுனத்துக்கு. வேலை அப்படின்ற இடத்துல வேலையும் வீடையும் பேலன்ஸ் பண்ண முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஏப்ரல், மேல. பட் ஜூனுக்கு அப்புறம் அது சரியா போகுது. ஒர்க் பிரஷர் தான்ப்பா ரொம்ப அதிகமா இருக்கும். 10ஆம் இடத்த குருவும் பார்க்குறாருன்ற போது நெறைய வேலை குடுப்பாரு. ஆனா வேலையின் மூலமாக வருமானத்தையும் குடுப்பாரு. நல்லவையெல்லாம் தேடி வரப்போகுது. நெறையா சொந்த பந்தங்கள் வந்து சூழ சில விஷயங்கள் நடக்கும் மிதுனத்துக்கு. நல்ல காரியம் நடக்கும். ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, இல்ல வீட்டுக்கு போவீங்க, இல்ல வீடு வாங்குவீங்க, இல்ல வேற ஊர்ல இருக்கவங்க உங்கள தேடி வருவாங்க. இதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா, வேலை அப்படின்ற இடத்துல தான் செக் வச்சிருக்காரு சனி. அத மட்டும் கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துல குரு இருந்து பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்புறம் என்ன வேணும்? வேலை கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். குணரோக சத்ருஸ்தானத்த போய் குரு பார்வையிடும்போது அத தவிடுபடியாக்குவார். எவன்லாம் உங்கள அழிக்கணும்னு நெனச்சானோ அவனே அழிஞ்சு போவான். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். மனச போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்கப்பா. இப்போதைக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்குல்ல. கொஞ்ச நாள் 2 மாசம் சரியா போயிடும் மிதுனத்துக்கு. அப்புறம் நீங்க வைக்கிறது தான் சட்டம். பணத்துக்காக அலைந்துட்டு இருந்தீங்கல்ல, இதெல்லாம் சரியா போகுது. என் வாழ்க்கை எத நோக்கி போகுது? அடுத்தடி நான் என்ன எடுத்து வைப்பேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வழிப்பாதை கிடைக்க போகுது. வழித்துணையா சில பேர் வரப்போறாங்க. லைஃப் திடீர்னு ஒரு நாள்ல சேஞ்ச் ஆரம்பிச்சோ அப்படின்ற மாரியான எண்ணங்கள்லாம் வரும். ஒரு 6 மாசம் கொஞ்சம் டஃப். அதுக்கப்புறம் சூப்பரா இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. நெனச்ச மாரி நெனச்ச காரியங்கள் நடக்கும். வேலை மட்டும் தான் பிரச்சனை. மத்தபடி எல்லாம் ஓகே. மாமனார், மாமியாரிட இருந்து ஏதாவது ஒரு சொத்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல நீங்க அவங்களுக்கு ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல அவங்க ஏதாவது ஒரு காசு குடுத்து நீங்க ஏதாவது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்ல நீங்க கேட்டே இருக்கீங்க பிரிக்கலன்னா, இந்த தடவ பிரிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவ கூடி வருது. யாருக்கு? மிதுனத்துக்கு. உங்க பேர்ல சில சொத்து எழுதி வைப்பாங்க. பார்ட்னர்ஷிப் மூலமா சில விஷயங்கள் பண்ணுவீங்க. நெறைய நல்லவை எல்லாம் தேடி வரப்போகிறது. குலதெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தோஷமா இருப்பீங்க. எப்ப செப்டம்பருக்கு அப்புறம். அதுவரைக்கும் எங்கேயே செல்லும் இந்த பாதை மாரி தான் போப்போது. இப்ப எதுக்கு ராசி பலன் பார்க்குறோம் அப்டின்னா, எங்க நம்ம கவனமா இருந்துக்கணும்னு சொல்றேன். நெறைய பேர் வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஏற்கனவே இருக்கிற வண்டிய போட்டு புது வண்டி வாங்குவீங்க. இல்ல அந்த வண்டிக்கு பழுது பார்ப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வருமானத்த குடுக்கக்கூடிய இடத்துல குரு வந்து உட்கார்ந்து வருமானத்த பயங்கரமா குடுக்கும். அதுவும் உச்ச குருவாக அமர்ந்திருக்கிறார். நல்ல வருமானத்த குடுக்க வைப்பார். எதன் மூலமா வருமானம் வரும்னா, கமிஷன் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் மெக்கானிக் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, உணவு உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்ல இருக்கீங்களோ, ஹோட்டல் மேனேஜ்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தன அத்தன மிதுன ராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட்டா இருக்க போகுது. கடல் கடந்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் இங்க வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இங்கேருந்து நான் அங்க போவேனா அப்படின்னு கேள்வி கேட்டா எனக்கு 6 மாசத்துக்கு பதில் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ரொம்ப பயந்துக்க வேணாம். கொஞ்சம் பிரஷர் அதிகரிக்கும். வேலை பளு. காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. வீட்டையும், வேலையும் பேலன்ஸ் பண்ண முடியாம ஓரளவுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி வரும். நீங்க இல்லத்தரசியா இருந்தாலுமே ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு மனக்லேதம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த இடத்துல தான் வந்து காலபுருஷனுக்கு குரு வந்து அமர்றாருன்ற போது, கொஞ்சம் ஒரு மாரி ஆனா, ஜூலை, ஆகஸ்ட்க்கு அப்புறம் எத வேணா பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் பிறக்கும். அந்த தைரியம் உங்களை வீறு நடை போட வைக்கும். நல்லா இருக்கு மிதுனத்துக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். கோல்டு, ஃபீவரு, ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நெறைய பேருக்கு சுளுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தோள்பட்ட உங்களுக்கு, உங்க ஸ்பௌஸுக்கு 2ம் பிரச்சனை. கை, ஷோல்டர் இந்த இடத்த கவனமா பார்த்துக்கணும். மிதுன ராசிக்காரர் எலும்பு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உட்காந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் சுருன்னு வலிக்கும். வெளியில சொல்லவும் முடியாது. இதெல்லாம் மிதுனத்துக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. முதுகு தண்டுவட பிரச்சனை. அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். படிக்கிற மிதுன ராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கே குரு பார்வை எழும்போது நல்ல டீச்சர் கிடைப்பாங்க. நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. மிதுன ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சூப்பர்வா இருக்கு. 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் காத்திருக்கிறது. 2ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. வீட்ல கெட்டி மேல சத்தம் கொட்டணும்.
குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த தடவ திருமணம் நடத்தும். நீங்க நடத்தி வைப்பீங்க. இல்ல நீங்களே நடத்துவீங்க. உங்க வீட்ல 20ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் எல்லா கல்யாணமும் நடக்கும் இந்த தடவ. ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்கும்போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுபகாரியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் மிதுனத்திற்கு அமைய காத்திருக்கிறது. குழந்தை பிறப்புல தவிச்ச மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது. வேலைய விட்டு போற மாரி சிச்சுவேஷன் வந்தா கூட, உங்க ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா போமாட்டீங்க. நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். கேது அவ்வளோதான்ப்பா. செப்டம்பர், நவம்பர்லேருந்து 3ஆம் இடத்துல உட்காந்த கேது போதும்டா சாமின்ற வரைக்கும் திரும்ப, திரும்ப, திரும்ப ட்ரைன்னு எத்தன தடவ தான் நான் ட்ரை பண்றது? எத தொட்டாலும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாவே இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து அமரப் போறார். ஐய்யய்யோ! 2ல கேதுவா? குருவோட சேர்ந்து கேது. கேள யோகத்த குடுப்பார். கோடீஸ்வர யோகத்த குடுப்பார். எங்க பணத்த போட்டா எங்க பணம் வரும்ன்ற அறிவ குடுப்பார். யூசுவலி மிதுனத்துக்கு அறிவு ஜாஸ்தி. இந்த தடவ எத பண்ணா அறிவ அழகா பயன்படுத்த வைப்பார். அதுவே ஒரு கோடீஸ்வர யோகத்த குடுக்கும் மிதுனத்துக்கு. தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வாய்ப்பு நல்லா இல்ல. பிரச்சனை தான் சந்திப்பீங்க. அதனால இந்த பிட்காயினு, அதே மாரி இந்த இதுலலாம் இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுதல் மிதுனத்துக்கு நல்லது. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல காரியம்லாம் கூடி வரப்போகுது. நெறைய பேர் கார் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்கு. வாங்குனா சொல்லுங்க கமெண்ட்ல. கண்டிப்பா வாங்குவீங்க. ஒயிட் கலர் இல்லாட்டி ஆஷ் கலர்ல கார் பார்த்துருப்பீங்க. கார் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்கு. நெறைய பேர் சொந்த தொழிலுக்குள்ள இறங்குவீங்க. இடம் சம்மந்தப்பட்டு, மனை சம்மந்தப்பட்டு எல்லாமே நல்லது கூடி வரதுக்கான நேரமா இருக்கு மிதுனத்துக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. 10ல கண்ட சனி இருக்கக்கூடியது கர்மாவை தீர்க்கக்கூடிய அமைப்புல இருக்காரு. கர்மா கிளென்ஸ் ஆறதுக்கு நெறைய கோயிலா சுத்துவீங்க இந்த தடவ. நெறைய கோவிலோட கனெக்ட் ஆறதுக்கான வாய்ப்பெல்லாம் மிதுனத்துக்கு உண்டு. ஸோ பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல. வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கு. அத மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? குருவாயூரப்பன பிடிச்சுக்கோங்க. குருவாயூரப்பனுடைய வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். முடிஞ்சா ஒரு தடவ போயிட்டு வாங்க. இல்ல பாருங்க. இல்லையா? வருமானம் தான் பிரச்சனையா இருக்குன்னா, காமாட்சி அம்மன் வழிபாடு. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். அம்பிகைய போய் ஒரு தடவ பார்த்துட்டு வரது, இல்ல காமாட்சி அம்மன் ஃபோட்டோ உங்க வீட்ல வச்சுக்கிறது, உங்க டிபியா வச்சுக்கிறது, மொபைல்ல வால்பேப்பரா வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்க்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ராஜயோகம் வருவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக காமாட்சி அம்மன் அருள காத்திருக்கிறார். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு.